அத்தியாயம் 2. காவ்யா சரி என்பது போல் தலையை ஆட்டியதும் ஹரிக்கு அவ்வளவு மகிழ்வாக இருந்தது. சரி, உங்க வீட்டில் எதுவும் சொல்லிடாத, கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிக்கலாம் என்றவன் ஒரு பேப்பரை அவளின் கையினில் திணித்து, இதுதான் என்னோட அப்பார்ட்மெண்ட் அட்ரஸ். நாளைக்கு நீ உங்கள் வீட்டில் எதுவும் காட்டிக்காம எப்பவும் போல காலேஜ் போயிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்துடு. நாம் 2 பேரும் இந்த ஊரை விட்டே போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் எல்லார் முன்னாடியும் வரலாம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது என்றவனிடம் பதிலேதும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். நாளை ஹரியுடன் வீட்டிலிருந்து கிளம்ப வேண்டும் என்று நினைத்தபோதே இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. மனம் பயத்தில் அடித்து கொண்டது. அவள் பயந்த காலையும் வந்து சேர்ந்தது. சிறிய வயதிலேயே தாய் தந்தையை இழந்துவிட்ட தன்னை உயிராய் தாங்கி நின்ற அண்ணனையும், தனக்கு சிறிய வயதில் இருந்தே பார்த்து பார்த்து செய்த ராஜசேகரன் மாமாவையும் விட்டு விட்டு செல்வதா என மனம் தடுமாற, சொல்லாமல் கிளம்பலாம் என்று ஹரி சொன்ன வார்த்தைகளில் காவ்யாவிற்கு உடன்பாடு இல்லாமல் போனது. தன்னை காணவில்லை என்றால் அண்ணன் எவ்வாறு துடிதுடித்து போவான் என்று அவளுக்கு தெரியும். எனவே கையில் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்தவள், பிடித்தவருடன் செல்கிறேன் அண்ணா, என்னை தேட வேண்டாம் என்று எழுதி மேஜையின் மீது எளிமையாக உள்ளே நுழைந்ததும் உடனே கண்ணில் படும்படி அந்த கடிதத்தை வைத்துவிட்டு கிளம்பினாள். மாலை வேளையில்தான் ஹரி அவளை வர சொல்லியிருந்தான். ஆனாலும் காவ்யா தைரியமாக கடிதம் எழுத காரணம், கண்டிப்பாக யாரும் அவள் அறைக்குள் வரப்போவதில்லை என்ற தைரியத்தில்தான். ஏனெனில் காலையில் 8 மணிக்குள்ளாகவே அனைத்து அறைகளையும் துப்புரவு செய்துவிட்டு கிளம்பிவிடும் பணிப்பெண்ணிற்கு பிறகு யாரும் யாருடைய அறைக்கும் செல்வதில்லை. அதனால்தான் தைரியமாக இத்தகைய செயலை செய்தாள். ஆனால் அவள் நினைத்ததற்கு மாறாக நடந்துவிட்டிருந்தது. இன்றைய மீட்டிங்கிற்கு தேவையான ஃபைலினை முக்கியமான ஃபோன் காலில் பேசிக்கொண்டிருந்த திலீபன் நேரில் காவ்யா தென்படவும் அவளின் கைகளில் நேற்று கொடுத்திருந்தான். இன்று அதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஆபீஸிற்கு கிளம்பி வெளியில் வந்தவன் அங்கே ஹாலில் இருந்த சோபாவில் டிவியை பார்த்து கொண்டிருந்த அத்தை வேதவல்லியிடம் வந்தான். அத்தை, காவ்யா காலேஜ் கிளம்பிட்டாளா என்று அவரிடம் கேட்க, முன்னாடியே கிளம்பிட்டா என்றார் டிவியில் இருந்து விழிகளை அகற்றாமல். வேகமாக காவ்யா அறைக்கு சென்றவன் அறையினுள் சுற்றும் நோட்டமிட எங்கும் ஃபைல் கண்களில் படவே இல்லை. அவளது ட்ரெஸ்ஸிங் டேபிள் அருகில் சென்றவன் அதன் மேஜை இழுப்பறையை இழுத்து பார்க்க அங்கே அந்த ஃபைல் இருந்தது. வேகமாக அந்த ஃபைலினை எடுத்துக்கொண்டு மேஜையை மூடியவன் கண்களில் அந்த கடிதம் தென்பட்டது. யோசனையில் புருவங்கள் நெறிய அந்த கடிதத்தை பிரித்து படித்தவனின் முகம் கோபத்தில் செந்தனலாய் சிவந்து இருந்தது. உடனே தனது அலைபேசியை எடுத்து காவ்யாவிற்கு வேகமாக அழைத்தான் திலீபன். ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்தவள் அலைபேசி ஒலிக்க அதிர்ந்து விட்டாள். யார் இப்போ கால் பண்றது என நினைத்து கொண்டே ஸ்கூட்டியை ஓரமாக நிறுத்தி தனது அலைபேசியை எடுத்து பார்க்க அதற்குள்ளாக 3-4 முறை அழைத்து விட்டான் திலீபன். பொதுவாக கல்லூரிக்கு செல்லும் போது திலீபன் அழைப்பதே கிடையாது. அவளுடைய செல்போனை வீட்டிலிருந்து கிளம்பும் போதே சைலண்டில் போட்டு விடுவாள் காவ்யா. 2ஆம் வருடம் தொடக்கத்தில் ஷாலினியும் காவ்யாவும் சேர்ந்து ஒன்றாகத்தான் அலைபேசியை வாங்கினார்கள். காவ்யாவோ அடிக்கடி அலைபேசியை சைலண்டில் போடாமல் திட்டு வாங்கி கொண்டிருக்க, ஒரு நாள் அவள் மண்டையில் கொட்டிய ஷாலினி, லூசு, வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஃபோனை பேக்கில் எடுத்து போடுவல்ல, என்ன ஒரு 5 செகண்ட் ஆகுமா, அப்பவே சைலண்டில் போட்டுரு, நான்லாம் அப்படி தான் பண்ணுவேன் என்று சொல்ல, அன்றிலிருந்து காவ்யாவும் அதையே கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டாள். இன்று மட்டுமே பதட்டத்தில் சைலண்டில் போடவில்லை. அவள் நேற்றிலிருந்து பதட்டத்தில் எதைதான் சரியாக செய்தாள்? மனம் படபடவென அடிக்க ஆரம்பித்தது. அதற்குள் அடுத்த அழைப்பு திலீபனிடம் இருந்து. பயத்தில் அவளுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. அவள் கல்லூரி செல்லும் போது போனை சைலண்டில் போட்டு விடுவாள் என்பது திலீபனுக்கும் தெரியும். அவளுக்கு அந்த நேரங்களில் எல்லாம் அவன் அழைப்பதே கிடையாது. அப்படி இருந்தும் அழைக்கிறான் என்றால்? காவ்யா அமைதியாக அலைபேசியை பார்த்திருக்க, அழைப்பு நின்ற அடுத்த நொடியில் வேர் ஆர் யூ காவ்யா என்று அவனிடம் இருந்து குறுஞ்செய்தி வந்திருந்தது. வேகமாக தனது அலைபேசியை சுவிட்ச் ஆஃப் செய்தவள் தனது ஸ்கூட்டியை ஹரி கொடுத்திருக்கும் அட்ரஸில் இருந்த அப்பார்ட்மெண்ட் நோக்கி செலுத்தினாள். அவளுக்கு நன்றாக புரிந்துவிட்டது, அண்ணனுக்கு தெரிந்துவிட்டது என. ஏனெனில் இன்று மிக முக்கியமான மீட்டிங் என்று திலீபன் 1 வாரமாக பிஸியாக இருப்பது நன்றாகவே தெரியும் காவ்யாவிற்கு. அவ்வளவு வேலை நெருக்கடியிலும் இத்தனை முறை போன் செய்வதற்கான காரணம் வேறு என்னவாக இருக்க முடியும்? கல்லூரி முடிந்த பிறகு ஹரியுடன் செல்ல வேண்டும் என நினைத்துவிட்டு காலையிலேயே லெட்டர் எழுதி வைத்து விட்டு வந்த தனது முட்டாள்தனத்தை எண்ணி நொந்து கொண்டாள். ஆனால் அப்பொழுது காவ்யா நினைத்திருக்கவில்லை, அவள் முட்டாள்தனம் என எண்ணும் இந்த ஒரு விஷயத்தால் மட்டுமே தப்பிக்கப் போகிறாள் என்று. கிளம்புகிறோம் என முடிவு எடுத்த பின் மாலையில் சென்றால் என்ன, இப்பொழுது சென்றால் என்ன என நினைத்தவள் வேகமாக ஹரியின் அபார்ட்மெண்ட்டை நோக்கி தனது ஸ்கூட்டியை செலுத்தினாள்.
ஹரியின் அப்பார்ட்மெண்ட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டாள் காவ்யா. அவசர அவசரமாக அவனுடைய அப்பார்ட்மெண்ட்டின் கதவின் அருகே சென்றவள் கதவை தட்ட எண்ணி கையை தூக்கிய போது, நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு ஹரி என்று ஒரு பெண் அழும் குரலில் பேசுவது கேட்டது. எனக்கு புரியல, என்ன நல்லா இல்லை? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து 1 வாரம் இங்கே வச்சுருந்தேன். ஜாலியாக தானே என்ஜாய் பண்ணோம். இப்போ உங்கள் அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கியாச்சு. ஸோ நீ எனக்கு தேவையில்லை, அதனால் இப்போவே கிளம்பு அப்படின்னு சொல்கிறேன் என்றான் ஹரி கூலாக. அப்போ பணத்துக்காக தான் இத்தனையும் செஞ்சியா என்றாள் அந்த பெண் அழுகையுடன். கண்டிப்பாக பணத்துக்காக தான் செஞ்சேன், அதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். இனி 5 மணிக்கு என் ஃப்ரெண்டு கூட நீ கிளம்பிடு. அவன் உங்கள் அப்பா கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுருவான். இப்போ இன்னொருத்தி சிக்கி இருக்கா, அவகிட்டையும் வசூல் பண்ணணும்ல என்று கண்ணடித்து ஹரி கூற, நீ எல்லாம் மனுஷனே இல்லை, அதான் எங்கள் அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டல, நான் இப்பயே கிளம்புறேன் என்று அந்த பெண் கிளம்ப கதவை வந்து லேசாக திறக்க அவளை பிடித்து உள்பக்கமாக இழுத்தவன், இங்கே பாரு மாலினி, நீ இங்கே இருக்கிறதுனால தான் அவளை சாயங்காலம் வர சொல்லியிருக்கேன். நீ இங்கேருந்து கிளம்பி என் இடத்த யாருக்காவது காட்டி கொடுத்துட்டனா நீ 5 மணிக்கு தான் கிளம்பி ஆகணும் என்றபடி அவள் கைகள் 2ஐயும் பிடித்து கொண்டு சண்டை போட்டு கொண்டிருந்தவன் கதவின் சந்தின் வழியாக காவ்யா பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து விட்டான். வேகமாக அவன் கதவை நோக்கி வர அங்கிருந்து ஓட்டம் பிடித்து விட்டாள் காவ்யா. அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு விரைந்து வெளியேறியவள் பின்பக்கமாக திரும்பி பார்க்க ஹரி அவளை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தான். உடனே ஸ்கூட்டியின் சாவியை தேடி எடுத்து ஸ்டார்ட் செய்து கிளம்பும் அளவிற்கு நேரமில்லை என்று நொடி பொழுதில் யோசித்தவள் எதிரே தென்பட்ட ஒரு ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏறிக்கொண்டாள். அவளை பின்தொடர்ந்து வந்த ஹரியினால் அவள் ஆட்டோவில் ஏறி சென்றதை பார்த்து கைகளை முறுக்கி ச என்றபடி காற்றில் தனது கைகளை வீச மட்டுமே முடிந்தது. ஆட்டோவில் ஏறிக்கொண்ட காவ்யாவிற்கு அழுகையாக வந்தது. என்ன செய்வது என்றே புரியவில்லை. ஆட்டோக்காரர், எங்கம்மா போகணும் என்று 2-3 முறை அழுத்தி கேட்ட பிறகு சுயநினைவுக்கு வந்தவள், பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போங்க என்றால் அழுகையை அடக்கியபடி. இங்கோ இவள் கிளம்பிவிட்டதில் வேகமாக திரும்பி சென்ற ஹரி அங்கு மாலினியும் இல்லாமல் தப்பி சென்றதில் அதிர்ச்சி அடைந்தான். உடனே வேகமாக தனது அலைபேசியை எடுத்து தன்னுடைய கூட்டாளிக்கு அழைத்தவன், டே, நம்ம இப்போ உடனே இங்கிருந்து கிளம்பியாகணும், ஹரியப் என்றான். அவன் பேச்சிலேயே தாங்கள் சிக்கிக் கொண்டதை உணர்ந்து கொண்ட அவனது நண்பனும் ஓகேடா என்றான். பீச்சில் அமர்ந்திருந்த காவ்யாவிற்கு மனமெல்லாம் வலிக்க ஆரம்பித்தது. எவ்வளவு பெரிய தவறினை செய்ய நினைத்து விட்டோம் என்று மனம் துடித்தது. இப்பொழுதுதான் அவளுக்கு நன்றாக புரிந்தது, தான் வயதின் கோளாறால் தான் ஏமாந்திருக்கிறோம் என்று. அவனின் அழகை பார்த்தவள் அவன் குணத்தையோ வேறு எதையுமே பார்க்கவில்லையே. எங்கோ வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவளுக்கு தன்னுடைய அண்ணனுக்கு செய்த துரோகத்தை நினைத்து ஈட்டியால் நெஞ்சத்தை கீறியது போல இருந்தது. எவ்வளவு உயிராக தன் அண்ணன் தன் மீது இருக்கிறான், இப்படி செய்து விட்டோமே என்று நினைத்து கொண்டவள் மணிக்கணக்கில் அங்கேயே உட்கார்ந்திருக்க, இருட்ட ஆரம்பித்த போதுதான் அவளுக்கு தான் அங்கேயே பசி தாகம் மறந்து அமர்ந்து இருந்தது உரைத்தது. வீட்டிற்கு செல்வதை நினைத்தாலே உடல் நடுங்கியது. ஆனாலும் சற்று நிதானத்திற்கு வந்தவள் எழுந்து வீட்டினை வந்து அடைந்தாள். அனைத்தையும் கூறிவிட்டு அவனது நெஞ்சில் முகம் புதைத்து, என்னை மன்னிச்சிடுங்க அண்ணா, நீங்கள் என்னை வெறுத்துட்டீங்கன்னா நான் செத்துடுவேன் என்று அழ ஆரம்பித்து விட்டாள். ஏற்கனவே பெரிய ஆபத்தில் இருந்து தப்பி வந்திருந்தவளை மேலும் நோகடிக்க திலீபனுக்கு மனம் வரவில்லை. இங்க பாருடா காவ்யா, தயவு செஞ்சு இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாத. இப்பெல்லாம் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பே இல்லடா. அப்படியே உனக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட வந்து சொல்லு, யாரா இருந்தாலும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி ஒரு முடிவு எப்பயும் எடுக்கக்கூடாது, சரியா என்றான் பொறுமையுடன். அவள் எதுவும் பேசாமல் அழுது கொண்டே இருக்க, நீ பார்த்து இரு, போய் டைமுக்கு சாப்பிடு என்றவன் அங்கிருந்து கிளம்பி தனது அறைக்கு சென்று பொத்தன கட்டிலில் அமர்ந்தான். தனது 2 கைகளையும் கொண்டு கண்களை அழுந்த தேய்த்தவனுக்கு ஷாலினியை நினைத்து குற்ற உணர்வாக இருந்தது. தன் தங்கை செய்த தவறுக்கு அவளை தண்டித்து விட்டோமே என்று மனம் அடித்து கொண்டது. திலீபன் எதிலும் ஸ்டேட்டஸ் பார்ப்பவன்தான். ஆனால் எப்பொழுதும் அவர்களுக்கு தொந்தரவு தந்ததில்லை. ஏன், காவ்யா அவர்களின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்தபோது கூட மறுப்பு தெரிவித்ததில்லை. இதே படித்து முடித்து திருமணம் செய்ய என்று கேட்டிருந்தால் கூட காவ்யாவிற்காக பரத்தை ஏற்றுக்கொண்டிருப்பான். ஆனால் படித்து கொண்டிருப்பவளை ஏமாற்றி விட்டான் என்ற எண்ணத்திலேயே இவ்வாறு நடந்து கொண்டான். அமைதியாக உட்கார்ந்திருந்தவனுக்கு காலையில் இருந்து நடந்ததெல்லாம் வரிசையாக நினைவுக்கு வர ஆரம்பித்தது.
தன் தங்கை போனை ஆஃப் செய்ததில் ஏற்பட்ட ஆத்திரத்தில் வேகமாக அவளுடைய அறையிலேயே தன்னுடைய அலைபேசியை கீழே வீசி அடித்து நொறுக்கியவன் வெளியே வந்து இன்னும் டிவியை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த வேதவல்லியிடம் சென்றான். அத்தை, காவியாவுக்கு யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா என்று கேட்டான். மனதில் உள்ளதை அனைத்தையும் மறைத்து கொண்டு நிர்மலமான முகத்துடன் கேட்டவனை ஆழ்ந்து பார்த்தவர், அதை ஏன் கேட்குற திலீப்? உன் தங்கச்சிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா அந்த ஷாலினியும் அவங்க அண்ணா பரத்தும் தான். வேற யார் கூடயும் அவள் பேசி கூட நான் பார்த்ததில்ல. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோன்னு சொன்னா கேட்டாதானே? ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அதுங்களால பெரிய பிரச்சனை வரப்போகுது பாரு என்றார் கோபமாக. திலீபனும் வேதவல்லியின் மகளான ஹரிணியும் எதிலும் ஸ்டேட்டஸ் பார்ப்பவர்கள். ஆனால் காவ்யாவோ ராஜசேகரனோ அப்படி கிடையாது. ஏற்கனவே காவ்யா அவர்களுடன் பேசுவது பிடிக்காமல் என்றாவது ஒரு நாள் அவர்களால் பிரச்சனை வரும் என்று திட்டிக்கொண்டே இருப்பார் வேதவல்லி. எப்பொழுதும் போல இன்றும் அவர் 2 வார்த்தைகளை சேர்த்துவிட அவனுக்கு ஆத்திரத்தில் முகம் சிவந்தது. தனது அலைபேசியை கோபத்துடன் எடுத்தவன் தன்னுடைய டிடெக்டிவ் நண்பன் ஒருவனுக்கு ஃபோன் செய்து பரத்தை பற்றிய தகவலினை கூறி அவனை பற்றி உடனே விசாரித்து சொல்லும்படி கேட்டான். வேகமாக வந்து காரினை ஸ்டார்ட் செய்தவன் ஷாலினி வீடு நோக்கி சென்றான். ஷாலினி அப்பொழுதுதான் அவசரமாக கல்லூரிக்கு நேரமாகிவிட்டது என்று வெளியில் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு வந்தவள் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து கிளம்பினாள். சரியாக அதே நேரம் அவனது கோபத்திற்கு தீனி போடும் விதமாக அவனுக்கு திருப்பி அழைத்த அவனுடைய நண்பனின் மூலம் கொடைக்கானலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு தனது அலுவலக நண்பர்களுடன் சுற்றுலா சென்ற பரத் ஏதோ காரணம் சொல்லி முன்கூட்டியே கிளம்பிவிட்டதாகவும், ஆனால் அனைத்து நண்பர்களும் சென்னை வந்த பிறகும் அவன் இன்னும் வீடு வந்து சேரவில்லை என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டது. பற்களை கோபத்தில் கடித்த திலீபன் புயல் வேகத்தில் ஷாலினி சென்ற திசை பக்கமாக காரினை செலுத்தினான். அதன் பிறகு நடந்தது எல்லாம் தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மனதிற்குள் அரித்து செயலிழக்க செய்து கொண்டிருக்கிறதே. தவறு முழுவதும் தன் தங்கை மீது இருக்க அவளை பரத் ஏமாற்றி விட்டான். அவனுக்கு ஷாலினி உதவி விட்டாள் என்று முட்டாள்தனமாக யோசித்து எவ்வளவு பெரிய தவறினை செய்திருக்கிறான். அவளுடன் அவன் பேசிய நினைவுகள் கூட இல்லை. ஆனாலும் மனதிற்குள்ளேயே அவளுடன் பேசிக்கொண்டான். ஷாலினி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு என்று. அவன் நடந்து கொண்ட விதத்திற்கு ஷாலினி அவனை மன்னிப்பாளா?